வணக்கம். விளம்பர செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். சாதனை ஒருவரின் அர்ப்பணிப்பு, தியாகம், விடாமுயற்சி, தீவிர பயிற்சி, சுய கட்டுப்பாடு, சுய ஒழுங்கு, சரியான திட்டமிடல் இது போன்ற அனைத்தும் ஒன்றிணையும் போது சாதனை சாத்தியமாகின்றது. சாத்தியமானால் மட்டும் போதுமா? ஒவ்வொரு சாதனையும் நிச்சயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த சாதனைகளை அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரியை தான் இன்று நாம் பார்வையில் சந்திக்கவிருக்கின்றோம். நிர்ணயிக்கப்பட்ட ஒவ்வொரு விதிமுறையும் சரியாக பின்பற்றப்படுதா, அல்லது சாதனை என்ற பெயரில் ஏமாற்று வேலைகள் ஏதேனும் நடக்குதா? இவை அனைத்தையும் துல்லியமாக ஆராய்ந்து ஆழமாக சரிபார்க்கும் அதிகாரி மலேசிய சாதனை புத்தகத்தின் சாதனை சரிபார்ப்பு அதிகாரி மேனகா வடமலை இன்று நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவருடன் பேசுவோம். வணக்கம் மேனகா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கேன் மேனகா, நன்றி. சரி மேனகா, சொல்லுங்க, இப்ப இந்த சாதனை புத்தகம் இதுல வேலை, இந்த ஐடியா முதல்ல உங்களுக்கு எப்படி வந்தது? ஓகே, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த வேலை ஒன்று இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் ஃபுட் சயின்ஸில் படித்து அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் லிங்க்டின்ல பார்த்தேன், ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் தமிழ்னு போட்டிருந்தாங்க. என்ன வேலைன்னே தெரியாமல் அப்ளை பண்ணேன். மறுநாள் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. அங்கே போய் தான் எனக்கு தெரியும் இது இந்த இதில் வேலை அப்படின்னு. ஏன்னா தமிழ் ஆஃபீஸர்ஸ் இல்லை, இந்தியன் ஆஃபீஸர்ஸ்க்காக என்னை எடுத்தாங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் தமிழ், தமிழை எழுத தெரியணும், பேச தெரியணும். அதுக்கும் இந்த வேலைக்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய தமிழ் அப்ளிகேஷன்ஸ் வருது. இந்தியன்ஸ் நிறையா அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்தமாரி தமிழ் சார்ந்து திருக்குறளாக இருக்கட்டும், திருப்புகழ் அந்தமாரின்னு வர்றப்ப அந்த தமிழ் இதாக மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கு அதை படிக்க தெரியாது. ஸோ அதனால தமிழவங்க இருந்தால், தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் திறந்தாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். தமிழ் அப்ப முதன்மையா உங்களுக்கு இந்த வேலைக்காக உதவி செஞ்சிருக்கு. தமிழ் எனக்கு சோறு போட்டிருக்கு. இப்ப ஆமா, நிறைய பேர் சோறு போடலன்னு சொல்ற இந்த காலகட்டத்தை உங்களுக்கு தமிழ் கண்டிப்பா சோறு போட்டிருக்கு. ஆமா, அதேதான். சரிங்க மேனகா, மன்னிச்சிருங்க, மேனகா. ஓகே, இந்த சாதனையை நீங்க சரி பார்க்கும் போது எந்த மாதிரியான அளவுகோலை நிர்ணயிக்கிறீங்க? நீங்க என்ன மாதிரியான அளவுகோலை பின்பற்றி ஒவ்வொரு சாதனையும் இது சாதனை, இது சாதனை இல்லை அப்படின்றத நிர்ணயிக்கிறீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, நம்ம கிட்ட நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். ஆக்சுவலி அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஒரு 2 இதில் கோ த்ரூ பண்ணிட்டு தான் நம்ம வெரிஃபிகேஷனுக்கே போவோம். ஸோ அவங்க முதல்ல அப்ளை பண்ணுறப்ப ப்ரொபோசல் அனுப்புவாங்க. அந்த ப்ரொபோசலை நம்ம செக் பண்ணி நம்ம பார்ப்போம். அதுவே அந்த ரிலேட்டட் பாஸ்ட் ரெக்கார்ட் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரெக்கார்டோட டைட்டில் கன்சிடர் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா புது ரெக்கார்ட் புது டைட்டில் நம்ம ரீகன்சிடர் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெஞ்ச் மார்க்கும் செட் பண்ணுவோம், பரமீட்டர்ஸும் செட் பண்ணுவோம். இஃப் லெட்ஸே நிறைய எண்ணிக்கையான வருகையாளர்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை வருகையாளர்கள் வரணும், அந்த ஈவென்ட் எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்து அப்படி நம்ம பெஞ்ச் மார்க் செட் பண்ணி கொடுப்போம். ஸோ ஒரு டைட்டிலுக்கும் பெஞ்ச் மார்க் டிஃபர் பண்ணும், பேராமீட்டர்ஸும் டிஃபர் பண்ணும். அப்போ ஒவ்வொரு சாதனைக்கும் ஒரே மாதிரியான வரையறை இல்லை, கட்டுப்பாடு இல்லை? இல்லை இல்லை இல்லை. சரிங்க. இப்போ இந்த உலக சாதனை புத்தகம் இருக்கு இல்லையா, இந்த கின்னஸ் புக் அப்படின்றது, அதற்கும் மலேசிய சாதனை புத்தகத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? அதுல இடம் பெறணும்னா இன்னும் அதோட அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக பூர்த்தி செய்யப்படணுமா, இல்லை இது எல்லாமே சமம் அப்படிதானா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஓகே, நான் முதல்ல கிளாரிஃபை பண்ணிடுறேன். கின்னஸ் வேற, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வேற. நம்ம 2 பேருமே சேர்ந்து இல்லை. ஸோ ஆனால் நீங்கள் எப்படின்னா நீங்கள் இங்கே மலேசியாவில் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக உங்களோட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு நீங்கள் பாய்ச்சிக்கலாமே தவிர இதை எடுத்துகிட்டு போய் அங்கே அப்ளை பண்ணணும் அது முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கிரிட்டேரியாஸ் இருக்குது. அவங்கள்ட்டையும் வேறு பேராமீட்டர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணணும்னா அவங்களும் ஃபுல்லாகவே டோட்டலாகவே டிஃப்ரெண்ட், முழுமையாக வேற. அதாவது அவங்களுக்கு கீழே செயல்படுற ஒரு அமைப்பு இல்லை. இல்லை இல்லை இல்லை, ஃபுல்லாகவே நம்ம பிரைவேட், நம்ம வேற. அப்போ அரசாங்கத்தின் கீழும் நீங்கள் இல்லை? இல்லை. ஆனால் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படுதா? சப்போர்ட்டட் பை கவர்மெண்ட். சரி சரி, ஓகே. அதாவது இத்தனை நாளா அதற்கு கீழே தான் நீங்க செயல்படுறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது, ஆனா இல்ல அப்படின்றத நீங்க நம்ம அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க கவர்மெண்டா அப்படின்னு. நம்ம சப்போர்ட்டட் பை கவர்மெண்ட், நான் ஃபுல்லாவே பிரைவேட். சரி, ஒவ்வொரு ஆண்டும் மலேசியாவில் எத்தனை சாதனைகள் பதிவாகுது? ஓகே, இப்போதைக்கு 2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 500 மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். மந்த்லி ஒரு
100 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட வரும். 100க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வரும். நம்ம அது கோ த்ரூ பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதும் இருக்குது, அக்செப்ட் பண்ணுறதும் இருக்குது. அந்த அக்செப்ட் பண்ணதெல்லாம் ஒரு வருஷத்தில் வந்து 500 to 600 வரும். என்ன மாதிரியான விண்ணப்பங்கள் வரும்? கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது. அப்படி சாதனைன்னும் போது 500க்கு மேலே வருதா? ஒரு மாதத்தில் 100க்கு மேலே வருது அப்படின்னாலே வந்து மிகப்பெரிய விஷயம். அப்படி என்ன மாதிரியான விண்ணப்பங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குது? நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நிறையா வித்தியாசமாலாம் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 2-3 உதாரணம். அதாவது நம்ம இதை யோசிச்சிருக்கே மாட்டோம், ஆனா அவங்க விண்ணப்பிச்சிருப்பாங்க. அதை சொல்லுங்க. நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் என்ன வந்துச்சுன்னா, நான் வந்து இந்த 12 ஜோதிலிங்கத்தை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அப்ளை பண்ணி வந்திருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரிலீஜியஸ் வியூவில் போகிறனால அந்த மாதிரிலாம் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் அண்ட் தென் நம்ம வந்து எல்லா இனத்தவர்களும் நம்ம சார்ந்து இருக்கிறனால இந்தமாரி ஃபுல்லாக ரிலீஜியஸ் திங்ஸாக நம்ம போக மாட்டோம். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே லைக் மோஸ்ட் கண்ட்ரிஸ் ட்ராவல் இன் அ இயர் அந்த மாதிரிலாம் கூட நம்மகிட்ட நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சார், இப்போ இந்தியர்கள்னு வரும்போது இப்போ மாதத்திற்கு 100க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை நீங்கள் பெறீங்க இல்லையா? ஏறக்குறைய எத்தனை விழுக்காடு அல்லது எத்தனை பேர் வந்து இந்தியர்களாக இருக்கிறாங்க? அதில் மேபி ஒரு 20 to 30% வந்து இந்தியர்கள் அப்ளிகேஷன் வரும். அப்போ 100ல் ஒரு 20லேருந்து 30 பேர் அனுப்புகிறாங்க. ஆமாம். என்ன மாதிரியான விண்ணப்பங்களை வந்து அவங்க மேற்கொள்கிறாங்க? ஓகே, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் நிறையா வரும். இந்த அப்பா அம்மா பிள்ளைங்களுக்காக அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், தனிநபர் தங்களுக்காக அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நான் வந்து இந்த மலை ஏறுறது பண்ணுறேன், அப்புறம் நான் வந்து இந்த பைக்கிங்கை ஓட்டிகிட்டு போகிறேன், இல்லை என்னால் ஒரு நிமிஷத்தில் இந்தமாரி சாதனை பண்ண முடியும் அப்படின்னா இருக்கட்டும். இல்லை பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்காக காலோகோ ஒரு நிமிஷத்தில் அவங்க இவ்வளோ சொல்லுவாங்க, அந்தமாரிலாம் நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்கு நம்மக்கிட்ட. வேறுபாடு என்ன? இப்போ இந்தியர்கள் வந்து இந்த மாதிரியான விண்ணப்பங்களை வந்து மேற்கொள்கிறாங்க, சீனர்கள் மலாய்க்காரர்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு? நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, இந்த தமிழவங்க வந்து ரொம்ப இந்த எப்படி சொல்கிறது இந்த படிப்பில் ரொம்ப நிறைய போவாங்க. இதே மலாய்க்காரவங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து சுக்கா அந்தமாரி போவாங்க. சைனீஸ் வந்து ரொம்ப இந்த பியானோ, அவங்க ஸ்கில்ஸ் மோஸ்ட்லி ஸ்கில்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அந்தமாரி போவாங்க. ஹைக்கிங்ஸ் லைக் எக்ஸசைஸ் திங்ஸ் அந்தமாரி போவாங்க. சரிங்க, நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுகளாக இந்த துறையில் இருக்கீங்க இல்லையா? எத்தனை சாதனைகளை வந்து நீங்கள் இது வரைக்கும் சரி பார்த்துருக்கீங்க? அந்த சாதனைகளில் உங்களை வந்து ரொம்ப பிரமிக்க வச்சது, ஐயோ இந்த மாதிரி கூட செய்ய முடியுமா, இது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சது, நீங்கள் வியந்தது, நீங்கள் பிரமிச்ச சாதனை ஒன்றா இருக்கலாம், ஒன்றுக்கு மேலேயும் இருக்கலாம், சொல்லுங்க. நான் இந்த வேலைக்கு இப்போ தான் புதுசு, இப்போ தான் ஒரு 1.5 வருஷம் இந்த வேலையில் இருக்கேன். நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நிறையா பார்த்துருக்கேன். என்ன ஒன்று எப்படி சொல்கிறது, நான் சரி பார்த்ததில் ஒன்று என்னென்னா, அந்த ஃபீல்டில் வந்து நான் இறங்கி கல்குலேட் பண்ணனால எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேபியில் வந்து இப்போ தனியார் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, மோஸ்ட் பைனாப்பிள் தாட்ஸ் பிக் இன் அ டே இன் ஈவெண்ட் செஞ்சாங்க. ஸோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து 100,000க்கும் மேற்பட்ட பைனாப்பிள் தாட்ஸ் வந்து பிக் பண்ணாங்க. ஸோ அந்த 100,000 தாட்ஸையும் வந்து நாங்கள் கல்குலேட் பண்ணோம். நான் கையால் கல்குலேட் பண்ணி அப்ரூவ் பண்ணேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் நம்ம அந்தமாரி அந்த ஃபீல்டில் இறங்கி. ஏன்னா நம்ம அதை பார்ப்போம் கண்ணுக்கு நேராக அவங்க அதை பண்ணுறது, அப்புறம் அவங்க அதை கல்குலேட் பண்ணணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்த பெஞ்ச் மார்க் அவங்க பீட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. இது குழு வாரியாக செஞ்சாங்களா இல்லை தனிநபராக? இது குழு வாரியாக செஞ்சாங்க. இப்போ 100,000 100,00,000 குக்கீஸ் வந்து அவங்க பேக் பண்ணாங்க. எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிச்சாங்க? இது வந்து இன் ஈவெண்ட் அப்படின்னு வர்றப்ப நம்ம வந்து எப்படி சொன்னால், ஒரு ஈவெண்ட் ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு டைம் லிமிட் கொடுத்துரும். ஒரு 3 hours to 4 hours அவங்க அதை முடிச்சிடணும், நம்ம கொடுக்குற பெஞ்ச் மார்க் எடுத்துடணும். அந்த மாதிரி. சரிங்க, இப்போ நீங்கள் இப்போ 1.5 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி நிச்சயமாக ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க இந்த 1.5 வருஷத்தில். ஏதாவது ஒன்று பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு ஒன்று இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து மலேசியாவுக்கு தளபதி விஜய் வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து நான் 2 நாள் பார்த்தேன். முதல் நாள் வந்து அது வந்து ஒரு பர்சனல் ரெக்கார்டாக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து நம்மளோட பழைய சாதனை ரெக்கார்ட் ஹோல்டர் தான். அவர் வந்து
அவர் சொந்த ரெக்கார்டே அவர் பீட் பண்ணார். ஸோ விஜயோட ஃபோட்டோ வந்து பொர்ட்ரேட்டாக வரைஞ்சி அதை வந்து 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாரு. அந்த ஈவெண்ட்டில் வந்து தளபதி விஜய் வந்து விட்னஸ் பண்ணார். ஸோ அப்போ நான் தளபதி விஜயை பார்த்து பேசினேன், அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட கேட்டார், இந்த ரெக்கார்ட் பற்றி சொல்லுங்கம்மா, என்ன ரெக்கார்ட் அப்படிலாம் கேட்டார். அது நேரில் அவர் பார்த்து அவர்கிட்ட பேசி ஃபோட்டோ பிடிச்சி அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்ப ஒரு பூரிப்பா இருந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? And then another one வந்து மறுநாளே பார்த்தீங்கன்னா தளபதி அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் மெயின் ஸ்டேஜ்க்கு போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுவுமே நான் எதிர்பார்க்கல மெயின் ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னு. ரொம்ப 75,000 பேர்த்துக்கு மின்னுக்கு நின்று அந்த செட் கொடுத்துட்டு வர்றது, டத்தோ மாலிக் ஸ்ட்ரீம் கிட்ட கேவி ஆனந்த் அந்த அவங்க டீம் கிட்ட கொடுத்துட்டு வர்றது ரொம்ப ஒரு பெரிய. அது எதுக்கு கொடுத்தீங்க? அது வந்து லார்ஜஸ்ட் பார்ட்டிசிபேஷன் இன் அ தமிழ் மூவி ஆடியோ லான்ச். ஸோ அப்போ 75,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வெரிஃபிகேஷன் ஆக்சுவலி அதோட கூட தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம கொடுத்த டைம் லிமிட்க்கு நம்மகிட்ட கல்குலேஷனில் வந்தது வந்து 75,000 பேர். ஸோ அப்போ இது கண்டிப்பாக இது வரைக்கும் அந்த 1.5 வருஷத்துல மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். அதாவது நீங்க சொல்லும் போதே தெரியுது அந்த பூரிப்பு உங்களுக்குள்ள எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. சரிங்க, இந்த துறையில் வந்து இந்தியர்கள் அதிகமா பணியாற்றுறாங்களா நீங்க செய்யற இந்த வேலை? இல்லை, நான் ஒரே ஒரு இந்தியன் ஆஃபீஸர் தான் இருக்கேன் இந்த டீமில். ஆக்சுவலி எங்களோட டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன டீம். நம்ம ஒரு 10 பேர் கொண்ட குழு தான். ரிசர்ச் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கோம். நாங்கள் 5 பேர் தான் வந்து இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணுறது. ஈவென்ட்க்கு போகிறப்ப நாங்கள் 5 பேர் போவோம். அதை தவிர்த்து நாங்கள் அந்த அன்னைக்கு நாங்கள் பிஸியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஈவெண்ட்க்கு வந்து பெரிய பெரிய விஐபிஸ் வராங்க, லைட்ஸ் அகோங்கா இருக்கட்டும், சுல்தானா இருக்கட்டும், ஏதாச்சும் பெரிய விஐபிஸ் வராங்கன்னா நம்மளோட பெரிய பாஸ் போவாங்க. ஏன்னா நமக்குன்னு கொஞ்சம் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ பெரிய ஈவெண்ட்டில் பெரிய விஐபிஸ் வரப்போ எங்களோட பெரிய பாஸும் போவாங்க. இப்போ இந்த துறை வந்து சில நேரங்கள் எப்படி இருக்குன்னா 24 மணி நேரம், 48 மணி நேரங்கள், 72 மணி நேரங்கள் வரைக்கும் கூட நீடிக்குது. அந்த நேரத்தில் இப்போ ரொம்ப குறைவான எண்ணிக்கையிலான பணியாளர்கள் எப்படி பகிர்ந்து கொள்வீங்க உங்களுடைய பணியை? ஓகே, எப்படின்னா நாங்கள் வந்து மாற்றி தான் போய் ஆகணும். இப்போ லெட்ஸ் சே இன்னைக்கு வந்து இப்போ ஸ்லாங்கோவில் இன்னைக்கு ஒரு 4 ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா மாற்றி நம்ம கவர் பண்ணிக்கோம். நான் வந்து யாருக்கிட்ட இருக்காங்களோ அவங்க அந்த இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும். அப்புறம் லெட்ஸ் சே கண்டிப்பாக டைம் லிமிட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று காலையில் இருந்தால் ஒன்று அந்தியில் இருந்தால் மாற்றி போகிறது. நாங்கள் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ட்ராவல் பண்ணுறனால டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் சனி ஞாயிறா இருக்கு. நீங்க சொல்றதை பார்க்கும்போது அதாவது எப்படின்னா ரொம்ப ஒரு ஜாலியான வேலை மாதிரி தான் இருக்கு. அதிகமான ட்ராவல், அந்த சாதனையை நேரடியா இருந்து விட்னஸ் பண்ற விஷயங்கள், இந்த மாதிரி பிரபலங்களை பார்க்கக்கூடியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கு உங்களுடைய வேலைகளை கேட்கும்போது. அதாவது இப்போ இந்த இந்தியர்கள் சார்ந்து மட்டும்தான் உங்களுடைய அந்த சரிபார்ப்பு இருக்குமா? இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, தமிழ் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அந்த கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப இந்தியர்கள் சார்ந்த சாதனைகளை மட்டும்தான் நீங்க அங்கீகாரம் வழங்குவீங்களா, இல்ல ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும்? இல்ல, மோஸ்ட்லி வந்து மிக்ஸ் ஆஃப் கல்ச்சர்ல தான் வரும். ஆனா இந்த தமிழ் சார்ந்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் அந்த ஈவெண்ட்க்கு போவேன், அதை வெரிஃபிகேஷன் பண்ணேன். மற்றபடி வந்து மற்ற ஈவெண்ட்ஸும் மலாய்க்காரர்கள் செய்யறதா இருக்கட்டும், சைனீஸ் செய்யறதா இருக்கட்டும், மிக்ஸ் பண்ணி தான் நம்ம போவோம். இப்போ என்னோட தமிழ் ஈவெண்ட் கூட அந்த அன்னைக்கு எனக்கு வேற இன்னொரு இந்தியன் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் அங்கே போயிடுவேன், என்னோட கலீக்ஸ் போவாங்க. ஸோ அந்த மாரி நாங்கள் அந்த தமிழ் பேச தெரியாத அந்த இனத்தவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு சவால் எதிர்நோக்கி இருக்காங்களா? மேபி அந்த இடத்துல தமிழ் பேசக்கூடிய அந்த ஆள் இருக்கணும், அந்த அதிகாரி இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலையை எப்படி சமாளிப்பீர்கள்? ஓகே, அந்த மாரி ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு லாஸ்டியாக ஒன்று வந்துச்சு. ஒன்று வந்து கோயிலில் இருந்துச்சு, இன்னொன்று வந்து ஸ்கூலில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கோயிலுக்கு வந்து அவங்க போக முடியாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி நான் கோயிலுக்கு போகிறேன், ஏன்னா ஸ்கூல்லாம் அது ஓப்பனாக இருக்கனால தமிழ் ஸ்கூல், அவங்க தமிழ் ஸ்கூல் போனாங்க, நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு அந்த மாரி நம்ம மாற்றிக்குவோம். பார்ப்போம் அதோட ஐட்டனரி எப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் மோஸ்ட்லி நான் போயிடுவேன். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஓப்பனான ஐட்டனரியாக இருந்துச்சுன்னா நம்ம டீம்மேட்ஸ் போயிடுவாங்க. தமிழ் சார்ந்து அதிகம் இல்லைன்னா டீம்மேட்ஸ் போயிடுவாங்க. சரி, இப்போ வந்து இந்த இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நான் ஒரு சாதனையை செய்யும் போது அந்த என்னுடைய பெயர் வந்து புத்தகத்தில் இடம்பெறும் போது அது வந்து எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமா நான் கருதுவேன். அதை தாண்டி எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் என் பெயர் இடம்பெறுவதால் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அனுகூலங்கள் என்ன, அது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. ஓகே, ஒன்று வந்து இப்போ இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தனி நபர்னா அவங்க வந்து ஒன்று வந்து அவங்களோட அச்சீவ் பண்ணியிருக்காங்க சாதனை அப்படின்னு. நான் ஒன் திங் வந்து அவங்களோட ரெசுமியில் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு எடிட் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் தான் வந்து வருவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டூலாக இருக்கும். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள்
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிண்டல் காப்பியாக இருக்கட்டும், புங்கூஸ் கவுகாவாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் நம்ம கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டூல். அவங்களோட வாடிக்கையாளர்கள் வந்து இன்னும் நிறையா வர்றதுக்கு அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தனிநபர்னா மோஸ்ட்லி அவங்க சாதனைக்காக, இன்னொன்று அவங்களோட ரெக்கார்டே அவங்க பீட் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த விஜயோட நிகழ்ச்சியில் வந்து அவருடைய அந்த தனிப்பட்ட அவர் பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் பேர் வந்து சிரஞ்சீவி. அவர் வந்து பழைய ரெக்கார்ட் வந்து என்ன செஞ்சிருந்தாருன்னா 6 ஹவர்ல ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சிருந்தாரு, தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனோட போர்ட்ரேட்டை. ஸோ அவரே சொந்தமாக இந்த அடுத்த இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த விஜயோட போர்ட்ரேட்டை வந்து 4 ஹவர்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாரு. சரி, இப்போ நீங்கள் வழங்கக்கூடிய அந்த அங்கீகாரத்திற்கு ஏதாவது கால வரையறை இருக்கா? இந்த ஒரு வருஷத்தில் இந்த சாதனை வந்து அதோட அதாவது காலாவதி ஆயிரும், இல்லைனா இந்த சாதனை நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இதே போன்ற சாதனையை இன்னொருவர் செய்யும்போது அந்த சாதனை வந்து செல்லுபடியாகாது சொல்ல முடியாது, அது தாமதம் அடையுது, நிறைவடையுது அப்படின்ற ஏதாவது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சட்டத்திட்டம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் பண்ணுற சாதனையை வந்து நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அப்படியே வந்து லெட்ஸி நீங்கள் பண்ணுற சாதனை இன்னொரு ஆள் அதை முறியடிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் உங்கள் 2 பேர்த்தோட பேரும் தான் அந்த டைட்டில் கீழே இருக்கும். இப்போ வந்து முதல்ல நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்டாக இருப்பீங்க, அவங்க அது செகண்ட் ஒன்னாக இருப்பாங்க. பட் ஸ்டில் அந்த டைட்டில் போடுறப்ப 2 பேர்த்தோட பேருமே அந்த சிஸ்டமில் இருக்கும். அண்ட் தென் 2 பேருமே இதை வந்து கிளைம் பண்ணலாம். ஏன்னா நம்ம லோகோ கொடுக்குறப்ப வந்து நம்ம லோகோவில் வந்து த இயர் தட் டே அட் டைம் அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம் நம்ம லோகோவில். ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணுறப்ப மேபி அவங்க 2025ல செஞ்சுருப்பாங்க, நீங்கள் 2027ல செஞ்சுருப்பீங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட் இயர் வரனால 2 பேத்துக்கு டிஃப்ரெண்ட் சாதனை, பட் சேம் டைட்டில் அந்த மாரி வரும். சரி, இப்போ நீங்கள் வந்து நிறைய சாதனை, இப்போ இந்த 1.5 வருஷத்தில் நிச்சயமாக வந்து நிறைய இடங்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய சாதனைகளை பார்த்துருப்பீங்க. அந்த சூழ்நிலையில் வந்து அதை வந்து நிராகரிக்க வேண்டிய ஏதாவது ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருக்கா? இல்லை இது செல்லுபடி ஆகாது, உங்களுடைய இது சரியா வராது அப்படின்ற ஏதாவது ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்களா? நான் அட்டென்ட் பண்ணி ஒன்று தான், அதுவும் லாஸ்ட் மினிட்ல பண்ணது என்னன்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு பாலிசி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த உணவு பயன்படுத்தி நிறைய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட் வேஸ்டேஜ் வரும். ஸோ அந்த ஃபுட் வேஸ்டேஜ் வரப்போ ஒரு ஈவெண்ட் வந்து அவங்க செஞ்சுட்டு அவங்க அந்த ஃபுட்டை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வீசுறத வந்து நம்ம கண்குள்ளே பார்த்தனால ரெக்கார்டை வந்து திரும்ப தரைபலி பண்ணுற, அதாவது நீங்கள் கொடுத்துட்டு அது திரும்ப வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏமாற்று முயற்சிகள் ஏதேனும் நடந்திருக்கா? அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த மாதிரி இப்போ இது வந்து சில நேரங்களில் அந்த ஃபுட் வேஸ்ட்னால நீங்கள் வந்து அதை வந்து மீட்டுக்கொண்டீங்க. இப்போ ஏமாற்று வேலைகள் சாதனை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல சொல்ல மாதிரி ஏதாவது ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கா? ஓகே, நான் பார்த்ததில்லை. நான் இந்த வேலைக்கு வந்த வரைக்கும் நான் இன்னும் பார்த்ததில்லை. ஆனால் என்னோட டீம்மேட்ஸ் பழைய ஆளுங்கெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப பெரிய ஏமாற்று வேலையாக இருக்காது. எப்படின்னா இந்த டாட்டா, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஆன் த டே நம்ம எட் டைமில் வந்து நம்ம பார்த்துருவோம். நம்ம பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டாட்டாவை கம்பைல் பண்ணி இத்தனை 48 ஹவர்ஸில் வந்து நீங்கள் நமக்கு சென்ட் பண்ணிடணும். ஸோ அந்த டாட்டா சென்ட் பண்ணுறப்ப லெட்ஸே அவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இனாஃப் பண்ணாமல் இருக்கலாம், அவங்களோட டாட்டாவில் டீட்டெயில்ஸ் இனாஃப் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அப்போ ஏதாச்சும் கொஞ்சம் பொய்யான டீட்டெயில்ஸை போட்டு கொடுக்கறது அந்தமாரி. ஆனால் பெரிய பெரிய பொய் சொல்லி நடக்கிறது, ஏன்னா நம்ம எட் டைம் நம்ம கண்குள்ளால் பார்க்கறனால அதை நம்ம பண்ணதில்லை. ஆனால் இப்போ இந்த பொய்யான இதை சொல்லும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அதாவது நம்ம அந்த டாட்டா நம்ம பார்ப்போம், லைக் 1-2 அந்த மாரினா ஓகே தான், பட் மோஸ்ட்லி நடந்ததில்லை. லைக் மேபி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் பிழையா இருக்கும், மேபி அவங்களோட ஐசி நம்பர்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்க ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து லைக் இல்லை அந்த மாரி போட்டுருவாங்க. கன்சிடர் அதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கணும், அவங்க நம்மக்கிட்ட கொடுக்கணும். சரி, இப்போ இந்த தொழில்நுட்பம் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் ஏஐ, இந்த இந்த டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாயிருச்சு. இந்த விஷயங்களை பயன்படுத்தி உங்களுடைய இந்த சாதனை வந்து, அதாவது நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்கீகாரம் கொடுக்க போறீங்க, இந்த தொழில்நுட்பங்கள்லாம் உங்களுக்கு எவ்வாறு உதவியா இருக்கு? இல்லதான் அந்த சாதனை புரிபவர்களுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எவ்வாறு உதவியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 ஆங்கிள் சொல்லுங்க. ஓகே, நமக்கு மோஸ்ட்லி அவ்வளோ இல்லை, ஏன்னா நம்ம வந்து நேரில் போய் நம்ம பார்த்து டைம் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஈவெண்ட் என்ன நடந்துச்சுன்னா, ட்ரோன் வச்சுருந்தாங்க. ஒரு ஈவெண்ட்லேயே 40 ட்ரோன்ஸ் வச்சு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அது கண்குள்ளாட பார்த்தேன். ஸோ அந்தமாரி இப்போ கண்குளிர நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. நிறையா அது எப்படின்னா, அந்த எனக்கு தெரியாத ட்ரோன் வந்து அந்த மாதிரிலாம் வேலை செய்யும் அப்படின்னு அவங்க அதை அழகாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வேர்டிங்ஸ் அவங்க அந்த ட்ரோன்ஸே அது செய்கிறதா இருக்கட்டும், ஒரு ஐ திங்க் 40+
ட்ரான்ஸ் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க. இப்போ தான் நம்மக்கிட்ட ஏஐ ட்ரான்ஸ் இதெல்லாம் பாய்ச்சி அப்ளிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னுக்கு இல்லை, மேபி இதுக்கப்புறம் நிறையா வரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் இல்லை, பட் ஃபார் ரெக்கார்ட் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களும் நிறையா யோசிக்கிறாங்க ஏஐ பாய்ச்சி என்ன பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ நீங்கள் வந்து நிறைய பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ இந்தியர்கள் நீங்கள் சொன்னீங்க கல்வி சார்ந்து தான் அதிகமான சாதனைகளை விரும்புகிறாங்கன்னு. அதை தவிர்த்து சாதனையாளர்கள் குறிப்பாக இந்தியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அல்லது கவனம் செலுத்தி இந்த சாதனைகளை அடுத்தடுத்து புரிவதற்கு அவங்க அடுத்த கட்ட முயற்சிகளை என்ன மாதிரி முயற்சிகளை மேற்கொள்ளலாம், இல்லை எந்த துறையை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா நம்ம கிட்ட வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நம்ம கிட்ட வந்து லிவிங் வேர்ல்ட் அண்ட் நேச்சர் இருக்கு. இதுல வந்து இந்த ஃபாரஸ்டா இருக்கட்டும், சயின்ஸ் திங்ஸ், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் அதெல்லாமே அதுக்குள்ள வரும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பைக் கேதரிங், கார் கேதரிங் அந்த மாரி. அப்புறம் பிஸ்னஸ், மோஸ்ட்லி பிஸ்னஸ்னா வந்து எல்லாமே வரும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை பற்றி ஹையஸ்ட் சேல்ஸ் கொடுக்குறீங்களா, இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ விற்றீங்க அப்படின்னு சொல்லி அதாக இருக்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் அதெல்லாமே வரும். ஹியூமன் அச்சீவ்மெண்ட்னா வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த ஹியூமன் அச்சீவ்மெண்ட் தான் போவாங்க. கெதரிங்காக இருக்கட்டும், டீம் ஒர்க்காக இருக்கட்டும். ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஆளை வந்து கெதர் பண்ணிடலாம் ஒரு இடத்துல. ஸோ அது ஈஸியாக பண்ணுறதுனால அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த கிரிட்டீரியஸ் ஈஸியாக இருக்கனால அதுக்கு ரொம்ப போவாங்க. பட் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, வர்ச்சுவல் இருக்குது, பில்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம் இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு அதுலேயுமே நீங்கள் போகலாம், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கு போகலாம். நம்மக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவாக இருக்காங்க. ஏன்னா கல்வி சார்ந்து நிறைய போகிறதுனால இப்படியும் வராங்க. இந்த வர்ச்சுவல் எப்படி சொல்கிறது, பில்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப லெஸ். மேபி அதிலலாம் ட்ரை பண்ணலாம். சரி, இறுதியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் வந்து இந்த துறையில் இருக்கீங்க, அதிகமாக பயணம் செய்கிறதா சொல்கிறீங்க. உங்களுடைய குடும்பம் எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க? எப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஸ்டில் சிங்கிளாக இருக்கனால கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வேலைக்கு புதுசுலலாம் லைக் ஒரு 1 month வந்து ஃபுல்லாக ட்ராவலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஜேபி போவேன், நாளைக்கு சபா போவேன், அந்த மாரி கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் இல்லையா? ஸோ அதனால இந்த மந்த் வந்து கொஞ்சம் லெஸ் ட்ராவலிங்காக இருக்கும். எப்படின்னா டெய்லி நம்ம ட்ராவல் பண்ண மாட்டோம். அது வந்து ஒரு பீக் மந்த் அந்த மாரிலாம் இருக்கிறப்ப தான் நம்ம வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவோம். எங்களோட கேலண்டரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எண்ட் ஆஃப் த இயர் நான் நிறைய ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா அவங்கள்ட்ட பட்ஜெட் இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டை கிளியர் பண்ணுறதுக்காக சபா சரவாக்கெலாம் வந்து ஈவெண்ட்ஸ் நிறைய செய்வாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரீக்வெண்டாக ட்ராவல் பண்ணுறதா இருக்கும். ஓகே தான், மேனேஜபிளாக இருக்குது. கொஞ்சம் நேரமும் சரி, குடும்பத்தையும் சரி சரியாகவே நீங்கள் நிர்வகிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அரை மணி நேரத்தில் உங்களுடைய தொழில் பற்றியும், உங்களுடைய வேலை, சாதனை, இந்தியர்களின் எதிர்பார்ப்பு என்ன, அவங்க தேர்ந்தெடுக்கும் துறைகளாகவே இது குறித்த அனைத்து விஷயங்களும் ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப கலகலப்பாக, துல்லியமா எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. கண்டிப்பா வாய்ப்பு இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா, ரொம்ப நன்றி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நிறைய அப்ளிகேஷன் அனுப்புங்க, நாங்களும் அதை கோ த்ரூ பண்றோம். மேக் ஷூர் இட்ஸ் a wow or bombastic one. ஏன்னா every record created is to be broken by. ஸோ கொஞ்சம் நல்லா பொம்பாஸ்டிக்கான ரெக்கார்ட்ஸா யோசிச்சு அப்ளிகேஷன் அனுப்புங்களேன். அவ்வளவுதான். நன்றி. ரொம்ப நன்றி. அதாவது இப்போ அவங்க சொன்னது போல சாதனைகள் என்பது அங்கீகரிக்கப்பட்ட பிறகுதான் அது சாதனையாக உருவெடுக்குது. ஆனால் எந்த தயக்கமும் காட்டாமல் நல்லா சிந்திச்சு ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து உங்களின் சாதனையை செய்து இது போன்ற அமைப்புகளுக்கு உங்களின் விண்ணப்பங்களை செலுத்துங்க. அந்த சிந்தனையோடு அடுத்தடுத்த வாரங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.